தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். மனிதனோட உடல்ல 72,000 நாடி நரம்புகள் இருப்பதா யோக கலாச்சாரத்தில் சொல்லப்படுது. இதுல இந்த 72,000 நாடிகள், பிரியமானவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்பெஷலி நாடிகள் சந்திக்கக்கூடிய இடம் பிரதானமா 2 இடம். அது மட்டும் இல்லாம சில சித்தர்கள் இன்னும் 2 இடத்த சேர்த்தி கூட சொல்றாங்க. இப்போ இந்த 2 இடங்கள்ல சித்தர்கள் அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கிற அந்த 2 இடம் சேர்ந்து இந்த 4 இடங்கள்ல நம்ம சில குறிப்பிட்ட எண்ணெய்கள் வைக்கும்போது இந்த நாடிகள் வழியா அந்த எண்ணெய்கள் போய் உடலுக்கு எந்தெந்த பலன்களை கொடுக்கும், எப்படி வைக்கணும், என்ன மாதிரி செய்கைகள் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமா 72,000 நாடிகள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரதானமான இடம்னு சொல்லக்கூடிய இடம் எதுன்னா நம்மளோட நாபி, அதாவது தொப்புள் பகுதி. ஒவ்வொரு மனிதனும் பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட தாயோட கருவறையில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து தான் அவனுக்கு உணவு, பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி எல்லாமே கிடைச்சி அவனோட வளர்ச்சியை மேம்படுத்துது. இது ஒரு கட்டுப்பாட்டு அறை, கட்டுப்பாட்டு மையமா இருந்துட்டு வருது இந்த நாபிங்கிற இடம். இந்த நாபிங்கிற இடத்துக்கு தான் முக்கியமான ஒரு சென்சரி பார்ட் இருக்குது. இப்போ இதை புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய ஜெயின் ஃபீட்ல இருந்து கீழே இறங்கி வந்தீங்கனாலோ, இல்லைன்னா பெரிய லாங்கா ஹைட்டான இடத்துல இருந்து அப்படியே சர்க்கிள்ல கீழே இறங்கி வந்தீங்கனாலோ உங்க வயிற்றுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி படப்படக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு பிடிச்சி இழுக்கிற தன்மை இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யோக தத்துவம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி பியோட்டி அப்படிங்கிற சுரப்பி இருக்கிறதா சித்தர் பெருமக்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த சுரப்பி அதிகமா சுரக்கிறனால நம்மளையே அறியாம இது ஒரு 2ஆம் மூளையா செயல்பட்டு நம்மளோட இந்த பயத்தை இதெல்லாம் கட்டுப்படுத்துது. அப்ப நாடி நரம்புகளை இணைக்கக்கூடிய இந்த இடம் யோக கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான பகுதியா கருதப்படுது. அடுத்தது 2வது முக்கியமான இடம் எது அப்படின்னா நம்மளோட உச்சந்தலை. இந்த உச்சந்தலை யோக கலாச்சாரத்துல பிரம்மரந்திரம்னு சொல்லாங்க. இந்த பிரம்மரந்திரம் இந்த இடத்துல தான் நம்ம மூளை இருக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி நாபிங்கிற இடத்துல நம்ம எண்ணெய் வைக்கும் போது நாடி நரம்புகள்லாம் புத்துணர்ச்சி ஆகுது. அதே பிரம்மரந்திரத்துல நம்ம எண்ணெய் வைக்கும் போது ரொம்ப ஒரு அமைதி தன்மைக்கு நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பண்ணுது. இப்போ நம்ம இந்த 2 இடங்கள் இல்லாம, இந்த பிரம்மரந்திரமும் நாடியும் இல்லாம சில சித்தர் பெருமக்கள் இன்னும் 2 இடங்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா கைகள் பாருங்க, இந்த இடம் உள்ளங்கையும் உள்ளங்கால்களும் 72,000 நாடி நரம்பு முடிச்சுக்கள் முடிகிற இடமாவும் சில சித்தர்கள் இதை அறிமுகப்படுத்துறாங்க. சரி, இப்ப எண்ணெய்வை தேர்ந்தெடுக்கணும், எந்த எண்ணெய்வை வைக்கணும், அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விபரத்தை நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப உச்சந்தலையில நாபி தொப்புள் பகுதியில உள்ளங்கையில உள்ளங்கால்களை எண்ணெய் வைக்கணும். சரிங்களா? இப்போ நல்லெண்ணெய் வச்சா உடலோட சூட்டை அது தணிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப நெருப்பு மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும், ரொம்ப சூடாக இருக்குது, அதனால கான்டிபேஷன் கூட வந்துடுது, மழை சரியாக போக மாட்டேங்குது, மூத்திர எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நல்லெண்ணெய் வைக்கும்போது உங்களோட உடல் சூடு ரொம்ப ரொம்ப தணிஞ்சு சார்ட் அவுட் ஆயிரும். அடுத்தது தேங்காய் வைக்கிறதுனால நம்மளோட உடலை குளிர்ச்சியாகும். குளிர்ச்சி அதிகப்படுத்தும் போது நம்மளோட உடல் ஒரு சமநிலை தன்மைக்கு வரும். அடுத்தது வேப்பெண்ணெய். இந்த வேப்பெண்ணெய் ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. சரி, இப்போ உங்களோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 எண்ணெயில் ஏதோ ஒரு எண்ணெய் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் தூக்கத்துக்கு போகணும். தூங்க போகும்போது நீங்க என்ன பண்ணா, முதல்ல மல்லாக்கா படுத்துட்டு இந்த 3 எண்ணெய்கள்ல ஏதோ ஒரு எண்ணெயை 2 சொட்டிலிருந்து 3 செட்டு நம்ம நாபி பகுதியில் உள்ள விடணும். இந்த நாபி பகுதியில் விட்டதுக்கு அப்புறம் ஒரு அங்குலம் டிஸ்டன்ஸ் விட்டு கைகள், இப்போ 2 கைகளோ அப்படி 4 விரல்களோ 2 விரல்களோ 4 விரல்களோ வச்சு ஒரு அங்குலம் தள்ளி கிளாக் வைஸ்ல ஒரு 10 தடவை மசாஜ் பண்ணி விடணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல இல்லைங்க, கிளாக் வைஸ்ல கடிகார சுற்றுல ஒரு 10 டைம் மசாஜ் பண்ணி விடணும். நல்லா மசாஜ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நீங்க உச்சந்தலையில பிரம்மரந்திரத்துல இந்த இடத்துல சும்மா இந்த 4 விரலை இப்படி அந்த எண்ணெயில கிண்ணத்துல இப்படி வச்சு சும்மா இப்படி ஜிக்ஸாக்கா இப்படி தேய்ச்சி விடணும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் உங்க உள்ளங்கைகளை கொஞ்சம் இங்க பாருங்க, ஒரு 2-3 சொட்டு விட்டு பாருங்க, இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல ஒரு 10 தடவை சுழற்றி விடணும். அதே மாதிரி வலது கையில கிளாக் வைஸ்ல 10 தடவை சுழற்றி விடணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளங்கால்கள்ல அதே மாதிரி எண்ணெயை கொஞ்சமா எடுத்து சுழற்றி விடணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த நாடி நரம்புகள் புத்துணர்ச்சியாகவும் செய்யும், அமைதியாகவும் செய்யும். அதனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்பட்டு நோய்கள்லாம் கம்மியாகும். சரி, என்னென்ன முக்கியமான நோய்கள் கம்மியாகும் சார் இதை பண்ண அப்படின்னா, முதல்ல கண்ணு எரிச்சல்.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிலில் போகும்போது சரி, உடல் சூடு அதிகமாக இருக்கனால கண்ணு ரொம்ப எரியும், கொஞ்சம் தண்ணி வந்துட்டே இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இந்த முறை. அதனால என்ன ஆகுன்னா கண்ணோட பார்வையோட தரம் வந்து அதிகமாகிரும். இது வந்து வாத சமநிலையை பண்ணுறதுனால சில பேருக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும். அதனால இந்த மூட்டு வலியெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நரம்புகளை தளர்வு பண்ணி, சில பேருக்கு தூக்கமே இருக்காது, நரம்புகள் ஒரு மாதிரி உணர்வுகள் இருக்கிறதுனால தூக்கமே இருக்காது. ஸோ நரம்புகளை தளர்வு பண்ணி ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சில பேருக்கு பசியே எடுக்காது, அதனால உடம்பு வைக்காமல் இருப்பாங்க, ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜீரண மண்டலம் சூப்பராக வேலை செஞ்சு சுறுசுறுப்பாகி பசி எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். சித்தர்கள் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்காகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ்க்காகவும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ்க்கு சொன்ன ஒரு விஷயம் தெரியுமா? வாரம் 2 முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அப்படி நீங்க ஆண்களா இருந்தாலும் சித்தர்கள் என்ன சொல்றாங்க, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தலைக்கு எண்ணெய் வச்சு உடனே குளிச்சிருங்க. பெண்களா இருந்தா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிருங்க. இதை எப்படி குளிக்கணும் அப்படின்னா, நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இருந்துன்னா தலை முழுவதும் எண்ணெயை தடவி உடம்பு முழுவதும் எண்ணெய் தடவிக்கலாம். அது நல்லெண்ணெயா இருக்கலாம், இல்லைன்னா தேங்காய் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க காய்ச்சி சிறப்பா இதுக்குன்னு செஞ்ச எண்ணெயா இருக்கலாம். அப்படி வச்சு பண்ணும்போது முழு உடலும் குளிர்ச்சி அடைந்து தேவையில்லாத அசுத்த அந்த வெப்பமெல்லாம் வெளியில போய் இந்த ஜீரண மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி, கண்ணெல்லாம் தெரியுது, உடல் சுறுசுறுப்பாகிறது, நல்ல தூக்கம் வருது, இந்த மாதிரி அற்புதமான பலன்களை இந்த விஷயம் கொடுக்கும். இது எல்லாமே சித்தர்கள் குறிப்புகள் இருந்து எடுத்தது, நான் தனியாக சொல்லலைங்க. அதனால யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் இந்த விஷயங்களை திறம்பட பண்ணும்போது உங்க உடல் நலம் மேம்பட்டு உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எல்லாம் ஆரோக்கியமா வாழுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.